எங்கள் பரலோக பிதாவே, இன்று எங்களுக்கு சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உயிரைக் கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, நாம் ஒரே இருதயத்துடன் இங்கு கூடியிருக்கிறோம். 7வது கட்டளையின் மூலம் வெளிப்படும் உங்கள் அன்பின் ஆழத்தையும் எங்கள் மீதான உங்கள் விருப்பத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பிதாவே, தயவு செய்து இன்று காலையில் எங்கள் இருதயங்களை தாழ்த்துங்கள். அப்போதுதான் உங்கள் அன்பையும் எல்லா ஊட்டச்சத்தையும் நாங்கள் உள்வாங்க முடியும். ஆட்டுக்குட்டியானவரின் உண்மையான தூய மணமகளாக இந்த உலகத்தில் தொடர அனைத்து தைரியமும் அனைத்து பலமும் உள்ளன. நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தை உமது வல்லமையுள்ள கரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். எனவே நாம் 10 கட்டளைகளின் 7வது கட்டளையை படிக்கிறோம். 7ஆம் கட்டளை கூறுகிறது, விபச்சாரம் செய்யாதீர்கள். ரெவரெண்ட் இவான் பார்க் எழுதிய அவரது மீட்புத் தொடரின் 7வது புத்தகத்தின் அடிப்படையில் இதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். இந்த 10 கட்டளைகளை நாம் உண்மையில் ஆழமாக ஆராய்கிறோம். இன்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆடைகளைப் பற்றி கடைசி மணி நேரத்திலிருந்து நாம் எடுக்கப் போகிறோம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 21 மற்றும் 22 இல் நாம் முன்பு பார்த்தது போல் நிறைவு மற்றும் மீட்பு வரலாறு மற்றும் ஆட்டுக்குட்டியானவரின் உண்மையான மணமகளின் தோற்றத்தை நாம் காண்கிறோம். ஆட்டுக்குட்டியான மணமகள் இந்த சிறப்பு ஆடையை அணிகிறாள், இல்லையா? கல்யாண ஆடை. கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியானவரின் இந்த பெரிய திருமணத்தில் சேர நாம் விருந்து வஸ்திரமான திருமண ஆடையை அணிய வேண்டும் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இல்லையா? எனவே 7வது கட்டளை உண்மையில் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆடையுடன் தொடர்புடையது என்பதைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆட்டுக்குட்டியானவரின் தூய மணமகளுக்கு ஆயத்தம் செய்யும் இந்த கட்டளை, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பதை இன்று நாம் இன்னும் குறிப்பாக பார்க்க முடியும். இறுதி நேரத்தில் நாம் அணிய வேண்டிய நமது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆடையுடன் இது எவ்வாறு தொடர்புடையது? இப்போது இது குறிப்பிட்ட சட்டங்களைப் பற்றியது. கடந்த வாரம் 10 கட்டளைகள், 7வது கட்டளைகள் தோன்றும் 2 இடங்கள் எவ்வாறு உள்ளன என்பதை நாங்கள் உண்மையில் பார்த்தோம். எனவே யாத்திராகமம் 20 அதிகாரம் 14 மற்றும் உபாகமம் அத்தியாயம் 5 வசனம் 18 ஆகியவற்றில் இந்த வசனங்கள் உண்மையில் 7ஆம் கட்டளையின் குறிப்பிட்ட சட்டங்களுக்குள் விரிவாக்கத்தை விவரிக்கின்றன. நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. கடந்த வாரம் 4 சட்டங்கள், குறிப்பிட்ட சட்டங்களை நாங்கள் உண்மையில் படித்தோம். எனவே சுருக்கமாக, கடைசி மணி நேரத்தில் நம் நினைவகத்தை புதுப்பிப்பதற்காக ஆராய்வோம். தவறான திருமணம், திருமணத்தின் தூய்மை மற்றும் கற்பை பாதுகாப்பது ஆகியவற்றை தடை செய்ததை நாம் பார்த்தோம். பாலியல் குற்றங்களை தடுப்பது பற்றிய 3வது குறிப்பிட்ட சட்டம் இது. 4வது பொறாமையின் சட்டம். இவை அனைத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது கொதிக்கிறது. இதுதான் நமது பரிசுத்தத்தைப் பற்றிய இந்த நனவான விழிப்புணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திருமணத்திற்குள் இந்த தூய்மையையும் விசுவாசத்தையும் வைத்திருக்க கடவுள் விரும்பினார் என்பதையும் நாங்கள் கண்டோம். ஏனென்றால் இது குடும்பத்தில், நம் சமூகத்தில் மற்றும் நம் தேசத்தில் சரியான ஒழுங்குடன் நேரடியாக தொடர்புடையது. எனவே நாமும் எங்கள் திருமணத்திலும் நம் கடவுளுக்காக ஆசாரியர்களின் பரிசுத்த ராஜ்யமாக நம் தேசத்தின் வலிமையின் விளைவுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்பதை நினைவில் கொள்வோம். எனவே நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். உங்கள் திருமணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த காரணத்திற்காக உங்கள் குடும்பம் கடவுளின் பார்வையில் மிக மிக அருமையானது. திருமணமான தம்பதியினருக்கு ஆன்மீகம் மற்றும் நமது உடல் நல்வாழ்வு இரண்டின் தூய்மையும் நம் சொந்த வாழ்க்கையைப் போலவே முக்கியமானது என்பதையும் இந்த குறிப்பிட்ட சட்டங்கள் மூலம் நாம் கண்டோம். கற்பு தொடர்பாக பரஸ்பர நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். பொறாமையின் விதியையும் நாங்கள் பார்த்தோம். சரி, அது நமது பலவீனம் மற்றும் நமது வரம்புகளைப் பற்றிய கடவுளின் புரிதலை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? ஏனென்றால் விஷயங்கள் தெரியாதபோது நாம் சந்தேகிக்கத் தொடங்குகிறோம், இல்லையா? எனவே இந்த சட்டம் திருமணத்திற்குள் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையை அழிக்கக்கூடிய தெளிவற்ற சந்தேகங்களை தடுக்கிறது. எந்த ஆதாரமும் இல்லாத போதும் தேவன் எவ்வாறு பாவத்தை அம்பலப்படுத்த முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம். அவன் நிச்சயமாக அதன் மீது தீர்ப்பளிக்கிறான். அதனால் நாம் உறுதியாக இருக்க முடியும். இனி நாம் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் நம் கடவுள் அங்கே இருக்கிறார். அவர் எங்கள் பிரச்சனைகளை கேட்க இருக்கிறார். மனைவியின் கற்பு குறித்து சந்தேகம் உள்ள கணவனின் இதயத்தை ஆறுதல் படுத்தக்கூட அவர் இருக்கிறார், இல்லையா? அவர் விஷயங்களை அழிக்க முடியும். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கட்டளை உண்மையில் நமக்கு கற்பிக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்யாதீர்கள்.
எங்கள் உண்மையான கணவரிடமிருந்து வேறு யாரிடமிருந்தும் வரவில்லை, நம்மை உருவாக்கியவர். எனவே இந்த கட்டளை உண்மையில் நம் பிதாவின் அன்பையும் அவரது கவனிப்பையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் நாம் ஒவ்வொருவரையும் அவரது தூய மணமகளாக தேர்ந்தெடுக்கிறார். மேலும் நாம் கூட்டாக புதிய எருசலேமை எவ்வாறு கட்டுகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். எனவே நமது அடுத்த சட்டங்களுக்கு செல்லும்போது அதை மனதில் வைப்போம். எனவே சுருக்கமாக, எங்கள் கடந்த வார விவாதத்தின் சுருக்கம் எதுவும் இல்லை என்று நமது உண்மையான கணவரான நீதியுள்ள தேவரின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும். எனவே இதை மனதில் வைத்து உண்மையில் நமது அடுத்த சட்டங்களுக்குச் செல்வோம். ஆகவே கடவுள் விபச்சாரத்தை கடுமையாக கையாண்டார். ஏனென்றால் இது நம்மிடையே அவர் வசிக்கும் இடத்தை உட்படுத்துகிறது. அவர் நம்முடன் இருக்க விரும்புகிறார். நமது பிரசன்னம் முழுமையான சமநிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே 5வது சட்டம் ஆண் மற்றும் பெண் வழிபாட்டு விபச்சாரிகளை தடை செய்கிறது. இப்போது இஸ்ரவேலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விபச்சாரம் செய்வதை கடவுள் கடுமையாக தடை செய்தார். கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடமும் கூட இந்த நிகழ்வுகள் இருந்தன என்று இது நமக்குச் சொல்கிறது, இல்லையா? ஏனென்றால் இஸ்ரவேலைச் சுற்றியுள்ள நாடுகளின் மதங்கள் இந்த ஆண் மற்றும் பெண் விபச்சாரிகளை பாலியல் சடங்குகளில் பயன்படுத்தின. அவர்கள் தங்கள் கடவுள்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்று கூறி அதை பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த விபச்சாரிகள் கோயில் விபச்சாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். இது ஆண் மற்றும் பெண் இருவரையும் உள்ளடக்கியது. எனவே அவர்கள் ஆலய விபச்சாரிகள். யூதா ஜனங்கள் கூட உண்மையில் கடவுளுடைய ஆலயத்தில் ஆண் வழிபாட்டு விபச்சாரிகளுக்கு அவர்களின் இன்பத்திற்காக ஒரு வீட்டைக் கட்டினர். எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் ஏற்கனவே தங்கள் சுற்றுப்புறங்களில் தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மாற்றியமைத்து வருகின்றனர். இது ஒரு தேசிய விஷயம். நாமும் அதே சூழலில் நம்மைச் சுற்றி ஒரே உலக செல்வாக்கு வாழ்கிறோம் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது, இல்லையா? நீங்கள் பார்க்கிறீர்கள், 2 இராஜாக்கள் அத்தியாயம் 23 வசனம் 7 நமக்குச் சொல்கிறது, அவர் ஆண் வழிபாட்டு விபச்சாரிகளின் வீட்டையும் உடைத்தார். அவை எங்கே? கர்த்தருடைய ஆலயத்தில். அந்த பெண்கள் ஆஷேராவுக்காக தூக்கிலிடும் விக்கிரகாராதனையை நெசவு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நடைமுறைகள் சாலமோனின் மகனாக இருந்த ரெகொபெயாம் ராஜாவின் ஆட்சியின் கீழ் பரவலாக இருந்தன. 1 இராஜாக்கள் அத்தியாயம் 14 வசனம் 24. அத்துடன் அபியாம் மற்றும் ஆசாவின் கீழ் 1 இராஜாக்கள் அத்தியாயம் 15 வசனம் 12 மற்றும் அத்தியாயம் 22 வசனம் 46 அவர்களின் ஆட்சியைக் காண்கிறோம். இப்போது அவர்கள் யோசியாவின் காலத்தில் அவரது சீர்திருத்தத்தின் மூலம் தற்காலிகமாக மறைந்துவிட்டனர், சரியா? ஆனால் ஓசியா தீர்க்கதரிசி இதை பற்றி பேசும்போது குற்றமற்றவர்களாக விபச்சாரத்தில் மூழ்கியிருந்த அவருடைய நாட்களின் ஜனங்களை குற்றம் சாட்டுவதையும் அவர்கள் மீது தேவனுடைய கடுமையான நியாயத் தீர்ப்பை தீர்க்கதரிசனம் உரைத்ததையும் நாம் பிற்பாடு காண்கிறோம். இது ஓசியா அதிகாரம் 4 வசனம் 11 முதல் 9 வரை உள்ளது. வேசி மனப்பான்மை அவர்களை தவறாக வழிநடத்திவிட்டது என்பதை நாம் இங்கே காண்கிறோம். இது ஒரு தேசிய நிகழ்வு. இது அர்த்தமல்ல நாம் இதிலிருந்து தப்பிக்க முடியாதவர்கள், இல்லையா? எனவே வரலாற்று ரீதியாக ஆண் மற்றும் பெண் விபச்சாரம், இது உடல் ஆண் மற்றும் பெண் விபச்சாரம் மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது இன்று உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நடக்கிறது. இந்த சூழ்நிலைகள் அல்லது நிகழ்வுகள் குடும்பத்தின் பாலியல் ஒழுக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளன. இது சமூகத்தின் அடிப்படை கட்டுமான தொகுதியாகும். கடவுளின் ராஜ்யம். சரித்திர ரீதியாக இது கடவுளுடைய ஆலயத்தை எவ்வாறு சிதைத்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். மேலும் இது அப்பாவி மக்களின் விசுவாசத்தின் வேரை உலுக்கியது. உண்மையில் இது கடந்த காலத்தில் ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருந்தது. மேலும் இன்று தேவாலயங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாகவும் உள்ளது. இன்று தேவாலய போதகர்கள் மற்றும் சபைகளில் பலர் கடந்த காலங்களில் மற்ற காலங்களைப் போலவே நாம் விசுவாசம் இருப்பதாக பாசாங்கு செய்கிறோம். ஆனால் உண்மையில் அவை சீரழிந்த மனங்கள், ஒழுக்கக்கேடான செயல்கள், மறுபடியும் இல்லாத விலங்குகளைப் போன்ற சிற்றின்ப இன்பங்களைத் தேடுவதும் தாகமும் நிறைந்தவை. இது உண்மையில் 7வது புத்தகத்தில் ரெவரண்ட் எரின் பார்க்கின் அறிக்கையிலிருந்து நேரடி மேற்கோள். ஆகவே அவர் நம்மை வெளிப்படுத்துதல் அதிகாரம் 2-க்கு அழைத்துச் செல்கிறார். இது அத்தகைய சீரழிவுக்கு எதிராக கடவுளின் எச்சரிக்கை. இதை ஒன்றாக படிப்போம். இதோ, நான் அவளை வியாதியின் படுக்கையில் தள்ளுவேன். அவளோடே விபசாரம் செய்பவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் ஈடுபடுகிறவர்கள். அவர்கள் அவளுடைய கிரியைகளுக்காக மனந்திரும்பி, நான் அவளுடைய பிள்ளைகளை கொள்ளை நோயால் கொன்று போடுவேன். அப்பொழுது சபைகள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதோ,
அவர் கடைசி நாட்களில் எல்லா சபைகளுக்கும் தனது அறிக்கையைச் செய்கிறார். இது வெளிப்படுத்துதல் புத்தகம். இது இப்போது பற்றியது. மனதையும் இருதயத்தையும் ஆராய்பவன் நானே என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்வார்கள். உங்கள் கிரியைகளின்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன். இது பொறாமையின் விதி. அதன் விளைவை நமக்கு நினைவூட்டுகிறது. இதனுடன் ஆடையின் 4 மூலைகளிலும் டஸ்ஸல்களை தொங்கவிடுவதற்கான அடுத்த கட்டளைக்குச் செல்வோம். இது உண்மையில் நம்மை பரிசுத்தமாகவும் தண்டிக்கவும் வைத்திருக்க கடவுளின் வழியாகும். அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். கட்டளை. கடவுளிடமிருந்து ஆடையின் 4 மூலைகளிலும் டஸ்ஸல்களை தொங்கவிடுங்கள். இது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் சட்டத்தின் மூலம் 7ஆம் கட்டளையின் குறிப்பிட்ட சட்டத்தின் மூலம் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று கூறுகிறது. கடவுள் நாம் என்ன அணிகிறோம் வடிவம் மற்றும் வடிவத்தில் நமது ஆடைகளின் கூட அறிவுறுத்தல்களை கொடுக்கிறார். ஏனென்றால் இது அவரது புனிதப்படுத்தப்பட்ட மக்களைத் தவிர வேறு யாரும் அணியக்கூடாத ஒரு சிறப்பு ஆடை. ஆகவே இப்போது பிரதிஷ்டை செய்யப்பட்ட மக்களை கேட்கும்போது கடவுளுடைய தூய மணவாட்டியை நாம் நினைப்பூட்ட வேண்டும். ஆகையால் வீட்டில் அணிந்திருந்த ஆடைகளைக் காட்டிலும் வீட்டுக்கு வெளியே அணிந்திருக்கும் நமது ஆடைகளைப் பற்றிய இந்த விசேஷ கட்டளை குறிப்பிடத்தக்கது. எனவே இது நாம் வெளியில் அணிவது பற்றியது. எனவே நோக்கம் வெறுமனே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல. இது வெளிப்புற தோற்றத்திற்கு மட்டுமல்ல. இது உடன்படிக்கை மக்களுக்கு அவர்களின் புனித அடையாளத்தையும் அவர்களின் தெய்வீக பணியையும் நினைவூட்டுவதாக இருந்தது. அவர்கள் தங்கள் மேலங்கியை அணிந்திருக்கும் போதெல்லாம் அல்லது நாம் ஒருவருக்கொருவர் ஆடைகளை பார்க்கும் போதெல்லாம். சரியா? எனவே நான் அணியும் போதெல்லாம் எனது ஆடைகள் மற்றும் நான் யார், எனது பணிகள் என்ன என்பதை நினைவுபடுத்துகிறேன். மேலும் இன்று நாம் ஒருவரையொருவர் பார்க்கும்போது நாம் யார் என்பதை நினைவுபடுத்துகிறோம். எனவே இது அணிய மிக மிக முக்கியமான ஆடை. உண்மையில் அதிர்ஷ்டவசமாக ரெவரெண்ட் இவான் பார்க் உண்மையில் 7வது புத்தகத்தில் இதை விரிவாக விளக்கினார். இந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது அழைக்கப்படுகிறது சாதாரண மேலங்கி. அது ஒத்திருக்கிறது. சரி, இது சாதாரண மேலங்கி. நாங்கள் பொதுவாக ஒரு சதுர வடிவத்தில் இருக்கிறோம். சரி, எனவே இது ஒரு வகையான போன்சோ போன்றது. சரி, ஸ்பானிஷ் வார்த்தையில் இல்லையா? இது இன்று அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை சால்வை போன்றது. ஆனால் இது அவர்கள் உண்மையில் அணிந்திருந்தது. இது ஒரு சதுர வடிவ வெளிப்புற உறை கம்பளியால் நெய்யப்பட்டது. சரி, இது சீம்கள் இல்லாத ஒரு துண்டு. இது ஒன்றுதான். அமைதி. 2 வகையான பொருட்களால் நெய்யப்பட்ட ஆடைகளை அணிவதை கடவுள் தம்முடைய ஜனங்களை தடை செய்த குறிப்பிட்ட சட்டங்களின் மூலம். கம்பளி மற்றும் கைத்தறி ஒன்றாக கலக்க முடியாது. அது லேவியராகமம் 19 அதிகாரம் மற்றும் உபாகமம் 22 இல் உள்ளது. ஆகையால் உபாகமம் 22 அதிகாரம் 11 சொல்கிறது, நீங்கள் கம்பளியும் துணியும் கலந்த பொருளை ஒன்றாக அணியக்கூடாது. சரி, இது எதனால் மட்டுமே செய்யப்பட்டது? கம்பளி. சரி, பட்டு என்பது கம்பளியின் ஒரு பகுதியைப் போல, இல்லையா? சரி, இப்போது 3. அது உண்மையில் பகலில் அணியும் ஒரு சால்வை அல்லது ஆடை. ஆனால் இரவில் அது ஒரு போர்வையாக செயல்பட்டது. ஓ, மன்னிக்கவும், நான் பவர்பாயிண்டை மறந்துவிட்டேன். சரி, இங்கே நாம் செல்கிறோம். சரி, எனவே இது ஒரு துண்டு சதுர துணியிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடை. மேலும் இது கம்பளியால் ஆனது. மேலும் இது இரவில் ஒரு போர்வையாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே நடைமுறையில் அவர்கள் இந்த 24 முதல் 7 வரை அணிந்துள்ளனர். எனவே இது எப்படி இருக்கும்? மேலும் அவர்கள் இதை விஷயங்களை எடுத்துச் செல்ல ஒரு மடக்காக பயன்படுத்தலாம். இது ஒரு மல்டிபர்பஸ். அது கடவுள் அவர்களை அணியச் சொன்ன ஒரு ஆடை. ஆனால் இங்கே கவனிக்கவும், இந்த 4 டஸ்ஸல்களுக்கு இடங்கள் இருந்தன. இது கடவுளின் கட்டளை. நீங்கள் இதை பார்த்தால் டஸ்ஸல்களை வைக்கவும். உபாகமம் 22 அதிகாரம் 12 இவ்வாறு கூறுகிறது, நீ உன் வஸ்திரத்தின் 4 மூலைகளிலும் உன்னை மூடிக்கொண்டு போய் விடுவாய். இப்போது எபிரேய மொழியில் டஸ்ஸல் என்ற வார்த்தை காடில் ஆகும். இந்த வசனத்தில் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள், இங்கே டஸ்ஸல், அது காடில் ஜிஏடியாயேல். இந்த வார்த்தை கடல் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஜிஏடியேல் என்றால் முறுக்குதல். முறுக்குதல் ஏனென்றால் டஸ்ஸல்கள் முறுக்கப்பட்ட நூல்களால் ஆனவை. இப்போது ஆனால் எண்ணாகமம் 15 வசனம் 38 இல் நீங்கள் பார்க்கிறீர்கள், இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசுங்கள்,
அவர்கள் தங்கள் தலைமுறைகள் முழுவதும் தங்கள் வஸ்திரங்களின் மூலைகளில் தங்களுக்காக டஸ்ஸல்களை உருவாக்குவார்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். எனவே இது நித்தியமானது. எனவே இது இன்று நமக்கும் பொருந்தும். யூதர்கள் உள்நோக்கி உண்மை. அவர்கள் ஒவ்வொரு மூலையிலும் நீல நிற கயிற்றை வைக்க வேண்டும். தயவு செய்து நிறத்தை கவனியுங்கள். இந்த வசனத்தில் டஸ்ஸல் ஒரு வித்தியாசமான வார்த்தை. இது ஹீப்ரு மொழியில் ஜிட்சிட் என்று அழைக்கப்படுகிறது. காடிலைப் போலவே இந்த வசனத்தில் உள்ள டஸ்ஸல்களைப் போல, காடிலைப் போலவே இந்த டஸ்ஸல்களும் பூ வடிவ ஆபரணங்கள். டசி உண்மையில் மிகவும் குறிப்பிடத்தக்கது, ஏனெனில் இது ஆடைகளின் மூலையில் உள்ள மலர் வடிவ ஆபரணங்கள். இது சட்டம் வாழ்க்கையின் மலர் என்பதை குறிக்கிறது. சட்டம் என்பது வாழ்க்கையின் மலர். இந்த ஜீவ மலரால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆமென். ஏனெனில் நம்முடைய பிதா தேவன் தம்முடைய மணவாட்டிகளாக நாம் ஆயத்தமாக இருக்க எவ்வளவு விரும்புகிறார் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இந்த மேலங்கியை நம்மீது அணியும்படி அவர் கட்டளையிடுகிறார். ஜீவ மலரான அவருடைய சட்டத்தை நாம் அணிந்திருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காக 4 மூலைகளிலும் இந்த டஸ்ஸல்களை உருவாக்கும்படி அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். எனவே உண்மையில் இந்த ஜிட்சிட் ஐ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்ப்போம். இப்போது ஜிட்சிட். இந்த எபிரேய எழுத்துக்களை தயவு செய்து கவனியுங்கள். ஜிட்சிட் என்ற எபிரேய வார்த்தையின் எண் மதிப்பு 600 ஆகும். ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு எண் மதிப்பை கொண்டிருப்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எனவே இங்கே எங்கள் குறிப்புக்கான அட்டவணை உள்ளது. எனவே இந்த தசாடி 90 வயதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எண் மதிப்பு இங்கே 90 ஆகும். யோட் இங்கே எண் 10 மற்றும் தாவ் இங்கே 400 என்று பார்க்கிறோம். எனவே 90 + 10 + 90 + 10 + 400 என்பது உண்மையில் 600 ஆகும். அது மட்டுமல்லாமல் கயிற்றின் 8 கூடுதல் இழைகள் இருந்தன. எனவே நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஐ பார்க்கிறீர்கள். 8 கயிறுகள் முறுக்கப்பட்டன. அவை 5 முறை முடிச்சு போடப்பட்டன. 5 முறை. முதல் முடிச்சு, இரண்டாவது முடிச்சு, மூன்றாவது முடிச்சு, நான்காவது முடிச்சு, ஐந்தாவது முடிச்சு. எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், இது 8 + 1, 2, 3, 4, 5 என்பது 13, இல்லையா? எனவே 8 + 5 முடிச்சுகள் 13 ஆகும். இதன் பொருள் முழு டஸ்ஸல்களும் குறிக்கின்றன. எண் மதிப்பு 613. ஜிட்சிட் என்ற சொல் 600 ஆகும். இந்த பெயர் அலுவலகம் 600. மேலும் 8 இழைகள், 5 முடிச்சுகள் உள்ளன. ஒன்றாக 613. இது சட்டத்தின் 613 கட்டுரைகளுக்கு ஒத்திருக்கிறது. எனவே இந்த ஜிட்சிட் மற்றும் மதிப்பு 613 கடவுளின் வார்த்தையின் நினைவூட்டலாகும். நம்முடைய கடவுளுடைய எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நம்மை தூண்டுவதற்காகவும் அது இருக்கிறது. உபாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் உங்களை மறைக்க இந்த மேலங்கியை உருவாக்கும்படி தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இது எவ்வளவு அற்புதமானது, இல்லையா? நாங்கள் மிகவும் பலவீனமான மனிதர்கள். நாம் அத்தகைய மறக்க உயிரினங்கள். ஆனாலும் நம்முடைய எல்லா குறைபாடுகளையும் மறைக்க தேவன் விரும்புகிறார். அவர் நம்மை எதனால் மறைக்கிறார்? சகோதர சகோதரிகளே, இன்று கடவுள் நம்மை எதை கொடுக்க விரும்புகிறார்? அவர் தம்முடைய வார்த்தையின் ஆண்களாகவும் பெண்களாகவும் நம்மை ஆக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையினால் அவருடைய கட்டளைகளோடும் அவருடைய கற்பனைகளோடும் ஆக்குவார். அல்லேலூயா! இது கடவுளின் நோக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்களை ஆமென் என்று அழைக்கும் தனது நோக்கத்தை அவர் முழுமையாக்கும் வரை அவர் வேலை செய்வதை நிறுத்த மாட்டார். எனவே மற்றொரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த ஆடை ஆசாரியரின் ஏபோத்தின் அங்கியை ஒத்திருக்கிறது. இப்போது ஏபோத்தின் அங்கியை சாதாரண ஆசாரியர்கள் மட்டும் அணியவில்லை. இது பிரதான ஆசாரியருக்கு மட்டுமே ஒரு சிறப்பு ஆடை. சரி, எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், மிகவும் ஒத்திருக்கிறது. ஏபோதின் இந்த அங்கியானது கம்பளியால் செய்யப்பட்ட ஒரு துண்டு என்பதை நாம் அறிவோம். இது கம்பளியால் நெய்யப்பட்ட வேலை. நினைவில் கொள்ளுங்கள், இது கிழிவதைத் தடுக்கும் திறப்பு போன்றது. ஒரு ஜிட்சிட் போலவே இடையில் மாதுளையுடன் வழக்கமான இடைவெளியில் தொங்கவிடப்பட வேண்டிய தங்க மணியும் உள்ளது.
மேலும் இது மேலிருந்து கீழ் வரை ஒரு துண்டால் நெய்யப்பட்டது. இந்த ஜிட்சிட் ஒரு நீலம் என்று அழைக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியனும் ஏபோதின் இந்த நீல நிற அங்கியை அணிந்திருந்தார் இல்லையா? ஆகையால் நீல நிற கயிறு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களின் அடையாளத்தை, ஆசாரியர்களின் ராஜ்யமாக நமது அடையாளத்தை நினைவூட்டுகிறது. ஆமென். எனவே நாம் என்ன அணிகிறோம் என்பது உண்மையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது இல்லையா? அதாவது நீச்சல் உடை நீங்கள் வெளியே அணிய வேண்டிய ஒரு ஆடை. ஆனால் நீங்கள் ஒரு நீச்சல் உடை அணியும் போது நீங்கள் சென்று சரியாக கற்பிக்க முடியாது. உங்கள் நீச்சல் உடை நீங்கள் நீச்சல் போது அணிய வேண்டும். நீங்கள் முழு சூட்களை அணியும் போது அல்லது நீங்கள் ஸ்வெட்ஷர்ட்களை அணியும் போது எங்கள் நடத்தை வேறுபட்டதாக இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். எனவே கடவுள் எங்களுக்கு இந்த மேலங்கி அணிய விரும்புகிறார் என்று நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதை நினைவில் கொள்வோம். சரி, இங்கே கடவுள் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார், நாம் நம்மை பார்க்கும்போது, மற்றவர்களின் மேலங்கியை பார்க்கும்போது கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் நினைவில் வைத்திருப்பது நீங்கள் பார்க்கவும் நினைவு கூறவும் ஒரு டசலாக இருக்கும். எனவே நான் வார்த்தையை எனக்கு நினைவூட்டுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு நினைவூட்டுகிறீர்கள். அதனால் நாம் அவற்றைச் செய்ய முடியும். இது ஒரு முக்கியமான பகுதியாகும். தேவனுடைய வார்த்தையைச் செய்யும்படி நாம் ஒருவருக்கொருவர் நினைவூட்ட வேண்டும். உங்கள் சொந்த இருதயத்தையும் உங்கள் சொந்த கண்களையும் பின்பற்றக்கூடாது. இது முக்கியமான பகுதி. அதன் பிறகு நீங்கள் வேசியாக நடிக்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பைபிளில் வேசிக்கு 2 வார்த்தைகள் உள்ளன. மேலும் வேசியைப் பற்றி பேச கடவுள் தேர்ந்தெடுத்த குறிப்பிட்ட வார்த்தை இந்த வார்த்தை நிசானா. அவர் கூறுகிறார், நாம் நம் இருதயங்களை பின்பற்றும்போது, நம் கண்களை பின்பற்றும்போது நாம் அவருக்கு எதிராக வேசித்தனமாக விளையாடுகிறோம். எனவே மீண்டும் கடவுள் கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு கூறும்படி என் கட்டளைகளைச் செய்ய நினைவில் கொள்ளவும் எனக்கு பரிசுத்தராயிருக்கவும் தயவு செய்து இந்த மேலங்கியை அணியுங்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்கள் நிறுவன போதகர் எனக்கு நினைவிருக்கிறது. அவர் மிகவும் குணாதிசயமாக இருந்தார். காட்சியில் வார்த்தையே அதே வழியில் திரும்பச் சொல்லும் திறனால் அவர் அதைப் பற்றி 100 முறை பேசினால் ஒவ்வொரு 100 முறை ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே மாதிரியாக இருக்கும். முதலில் நாங்கள் ஓ, அவர் ஏன் தன்னை மீண்டும் செய்கிறார்? இதை நான் முன்பே கேள்விப்பட்டேன். சில நேரங்களில் நாம் அவரது வரிகளை பின்பற்ற முடியாது, ஏனென்றால் நாங்கள் அதை பல முறை கேட்டோம் இல்லையா? ஆனால் நான் இந்த டசல்களை பார்த்தபோது நாங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்கிறேன். நாம் மிகவும் மறந்துவிட்டோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அதை எல்லா நேரத்திலும் மறந்துவிடுகிறோம். ஏனென்றால் நாம் பலவீனமானவர்கள். வார்த்தையே நாம் அறிவோம், ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதற்கான பலம் நமக்கு இல்லை. அல்லாஹ் அறிவான். நம்முடைய பலவீனங்களை நம் தந்தை அறிவார். அவர் ஒவ்வொரு முறையும் அதே வழியில் மீண்டும் தம்முடைய வார்த்தையின் நினைவூட்டலாக இந்த டசல்களை நமக்கு தருவார் என்ற அளவிற்கு நமக்கு நினைவூட்டுகிறார். இதை நினைவில் வைத்து ஜெபித்து அறிக்கையிடுவோம். ஆம், நாங்கள் பலவீனமானவர்கள். நான் உங்களுடன் உடன்படுகிறேன். ஆமென். உங்கள் வார்த்தையை கடைப்பிடிப்பதற்கும் செய்வதற்கும் எங்களுக்கு பலம் இல்லை. எனவே தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள். தயவு செய்து எங்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்திலிருந்து எங்களை தடுத்து நிறுத்துங்கள். அப்போதுதான் உங்கள் ராஜ்யத்திற்காக இந்த தூய குடும்பத்தை நாங்கள் காக்க முடியும். ஆமென். இயேசுவின் நாளில் மதத் தலைவர்கள் இந்த குட்டிகளை காட்சிப்படுத்துவதற்காக பிரமாண்டமாக ஆக்குகிறார்கள். மேலும் அவர்கள் டாசலின் நோக்கத்தை சிதைத்தனர். இயேசு அவர்களுடைய பாசாங்குத்தனத்தை சுட்டிக்காட்டி 7 தரம் அவர்களை சபித்து அவர்களை கடிந்து கொண்டு நியாயந்தீர்ப்பார். இவை அனைத்தும் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் உள்ளன. எனவே நாம் உண்மையில் இந்த வசனங்களை பார்ப்போம். இருப்பினும் நாம் நேரம் இல்லாமல் இயங்குகிறோம். ஆனால் பைபிளில் உள்ள இந்த வசனங்களை நாங்கள் கடந்து செல்வது மிகவும் முக்கியம் என்று நான் நினைத்தேன். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திற்கு ஆரம்பிப்போம். இங்கே இயேசு சொல்கிறார், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அவருடைய பரிசுத்த ஆசாரியர்கள் இல்லையா? இது மதத் தலைவர்களைப் பற்றி மட்டும் பேசுவதில்லை என்பதை நினைவில் வையுங்கள். நாம் தந்தையின் ராஜ்யத்தின் தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். எனவே இந்த செய்தியை நமது செய்தியாக நம் இருதயத்தில் எடுத்துச் செல்வோம். ஆனால் அவர்கள் தங்கள் எல்லா செயல்களையும் ஆண்களின் கவனத்திற்காக செய்கிறார்கள். ஏனெனில் அவை தங்கள் பைலாக்டரிகளை விரிவுபடுத்துகின்றன. மேலும் அவர்கள் தங்கள் நெற்றியில் எதையாவது வைக்கிறார்கள். அதிலே வார்த்தையை வைத்து
அவர்கள் வஸ்திரங்களின் மேல் நீளமாயிருந்தார்கள். விருந்துகளில் கௌரவமான இடத்தையும் ஜெப ஆலயங்களில் மலிவான இருக்கைகளையும் சந்தைகளில் மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள் மனிதர்களால் ரப்பி என்று அழைக்கப்படுவதையும் அவர்கள் விரும்பினர். அப்பொழுது இயேசு அவரிடம், வேதபாரகர்களே, பரிசேயரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தசமபாகம், புதினா, வெந்தயம் மற்றும் சீரகம், ஆனால் நீங்கள் சட்டம், நீதி, கருணை மற்றும் விசுவாசம் ஆகியவற்றின் கனமான ஏற்பாட்டை புறக்கணிக்கிறீர்கள். கடவுளின் நீதி மற்றும் இரக்கம் மற்றும் விசுவாசத்தை நாம் மறக்கும்போது டஸ்ஸல்களை பெரிதாக்குவதில் என்ன பயன், இல்லையா? ஆனால் மற்றவர்களை புறக்கணிக்காமல் நீங்கள் செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இவை. தசமபாகம், ஆம், மிகவும் முக்கியமானது. தசமபாகம் கொடுக்கும்படி சட்டம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் நீதி, இரக்கம் மற்றும் விசுவாசத்தை நாம் புறக்கணிக்க முடியாது, சரியா? வேதபாரகர்களே, பரிசேயர்களே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தையும் பாத்திரத்தையும் சுத்தம் செய்கிறீர்கள், ஆனால் உள்ளே அவர்கள் கொள்ளையும் சுய இன்பமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். குருடரான பரிசேயனே, முதலில் பாத்திரத்தின் உட்புறத்தையும் பாத்திரத்தையும் சுத்தம் செய்யுங்கள், அப்போதுதான் அதன் வெளிப்புறமும் சுத்தமாயிருக்கும். பிதாவிடம் ஜெபிப்போம். ஆம், தயவு செய்து நமது கிண்ணத்தின் உட்புறத்தை சுத்தம் செய்யுங்கள், அதனால் அவருடைய மகிமைக்காக நாம் வெளியில் சுத்தமாக இருக்க முடியும். ஆமென். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். அவை வெளிப்புறத்தில் அழகாகத் தோன்றுகின்றன, ஆனால் உள்ளே அவை மரித்தோரின் எலும்புகளினாலும் எல்லா அசுத்தங்களினாலும் நிறைந்தவை. அவ்வாறே நீங்களும் வெளிப்புறத்தில் மனுஷருக்கு நீதிமான்களாகத் தோன்றுகிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் பாசாங்குத்தனத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள், இயேசு நம் இருதயங்கள் வழியாக பார்க்கிறார். எனவே இன்று பைபிள் படிப்பிற்குப் பிறகு உண்மையில் ஜெபிக்கவும் நமது பலவீனத்தை நம் கர்த்தரிடம் ஒப்புக்கொள்ளவும், சில நேரங்களில் இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் இயேசுவின் காலத்தில் அதே சட்டத்தை எவ்வாறு மீறுகிறோம் என்பதை உறுதிப்படுத்தவும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே இன்றும் கூட நாம் வெளிப்புறமாக அணிந்திருப்பதன் முக்கியத்துவம் மிகவும் வெளிப்படையானது, இல்லையா? இஸ்ரவேலர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையையும் அவருடைய ஜனங்களாக மட்டுமல்ல, அவருடைய மனவாட்டையும் அவர்கள் அடையாளப்படுத்துவதையும் நினைப்பூட்ட நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு உதவிகளை கொடுத்தது. அவ்வாறே இன்று நம்முடைய வெளிப்புற ஆடைகளும் கடவுளுடைய வார்த்தையின் நறுமணத்தை வெளிப்படுத்தட்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எங்கள் நம்பிக்கை மற்றும் எங்கள் கடவுளின் கிருபை. ஆமென். 2 கொரிந்தியர் அத்தியாயம் 2 வசனம் 15 முதல் 16 வரை திரும்புவோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 15 முதல் 16 வரை. இதை ஒன்றாகப் படிப்போம். தயாரா? இது தேவனுடைய இருதயம், நமக்கு அவருடைய சித்தம். அவர் கூறுகிறார், ஏனென்றால் நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நறுமணம். ஆமென். இரட்சிக்கப்படுகிறவர்களிலும் அழிந்து போகிறவர்களிலும் இருக்கிறோம், மற்றும் ஒருவருக்கு மரணத்திலிருந்து ஒரு நறுமணம் உள்ளது, மரணத்திற்கு மற்றொன்றுக்கு, வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கைக்கு ஒரு நறுமணம். இவற்றுக்கு யார் போதுமானவர்? நம்முடைய தேவனுக்கு கிறிஸ்துவின் இந்த நறுமணமாக யார் இருக்க முடியும்? இயேசு கடவுளுக்கு வெளிப்படுத்திய அதே நறுமணத்தை யார் வெளிப்படுத்த முடியும்? சரியா? நினைவில் கொள்வோம், ஆணை கழற்றப்படும் போது நாம் நிர்வாணமாகவும் பயப்படுகிறோம். மீட்பு வரலாறு இதை உறுதிப்படுத்துகிறது, சரியா? உண்மையில் முக்கியமானது என்னவென்றால், நமது உள் சுயத்தின் கண்ணுக்கு தெரியாத ஆடை, இது வார்த்தையின் ஆடை, இல்லையா? ஆனால் இந்த மேலங்கி கழற்றப்படும்போது, வார்த்தையின் எங்கள் வஸ்திரம் அகற்றப்படும்போது, நாம் எதிர்கொள்வது நிர்வாணமும் பயமுறுத்தலும். எங்கள் மேலங்கி கழற்றப்படும்போது, ஆதாம் மற்றும் ஏவாளைப் போலவே குற்றவாளிகள் அல்லது தப்பியோடியவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டவர்களாக இருக்க மாட்டோம், சரியா? அவர்கள் நிர்வாணமாக இருந்தனர். பாவம் செய்த பிறகு அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தனர். அவர்கள் பயந்து போனார்கள், நினைவிருக்கிறதா? மேலும் ரெவரண்ட் பார்க் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது மக்களின் அவமானத்தை சுட்டிக்காட்டுகிறார். இந்த வசனங்கள் மிகவும் பயங்கரமானவை. அவர்கள் எவ்வாறு நாடு கடத்தப்பட்டனர், நிர்வாணமாக இருந்தனர், வெறுங்காலுடன் அவர்களின் பிட்டம் அவிழ்க்கப்பட்டது என்பதைப் பற்றி அவர் பேசுகிறார். அது ஏசாயா அத்தியாயம் 20 வசனம் 4 இல் உள்ளது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் பற்றியது. இயேசுவின் சீஷர்களில் ஒருவன், அந்த மனிதன் இயேசுவை கைது செய்ய வந்தபோது எப்படி ஓடிப்போனான், இல்லையா? அவர் தனது உடலில் ஒரு கைத்தறி தாள் வைத்திருந்தார், அதனால் அது ஒரு மேலங்கி, இல்லையா? அவரது நிர்வாண உடலுக்கு மேல் லினன் விரிப்பு. ஆனால் அவர் ஓடும்போது
அவர்கள் கைத்தறி விரிப்பிலிருந்து விடுபட்டனர். அவர் நிர்வாணமாக தப்பித்தார். அதைத்தான் மார்க்கு 14 அதிகாரம் பேசுகிறது. பரிதாபகரமான கடனாளிகளும். நாம் இழக்கும்போது எங்கள் மேலங்கியை இழப்பது என்பது நாம் கடனாளிகளாக மாறிவிட்டோம் என்று அர்த்தம். ஏனென்றால் கடனுக்கு பதிலாக நாங்கள் உண்மையில் அங்கியை இடத்தில் கொடுக்கிறோம். எனவே இது நமது 7வது கட்டளை ஆய்வுகளின் தொடக்கம் அவமானம் பற்றி பேசுகிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளின் வார்த்தையை மறந்து பாவம் செய்வதன் மூலம் ஒருவர் பரிசுத்தத்தை இழக்கும்போது ஏற்படும் நிலையற்ற மனநிலை. இது இன்று நாம் படிக்கும் விஷயங்களுக்கு சரியாக ஒத்திருக்கிறது. மேலும் நாம் கவனிக்க வேண்டும். பணியில் உள்ளவர்கள் எப்போதும் தங்கள் ஆடைகளை அணிகிறார்கள், இல்லையா? மருத்துவர்கள் எப்போதும் அறுவை சிகிச்சை நிபுணர்களை அணிவார்கள், எப்போதும் ஸ்கிரப்களை அணிவார்கள். காவல்துறை அதிகாரிகள் எப்போதும் போலீஸ் சீருடை அணிகிறார்கள். வீரர்கள் எப்போதும் தங்கள் போர் சீருடை அணிகிறார்கள், இல்லையா? அவ்வாறே கடவுளுடைய ஜனங்களும் தங்கள் ஆடைகளை அணிகிறார்கள். சாமுவேல் ஞாபகம் இருக்கிறதா? அவர் சிறு குழந்தையாக இருந்தபோது யோனத்தான் தனது ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் தாவீதை பாதுகாக்க விரும்புகிறார். அதனால் உண்மையில் அவர் தன் வஸ்திரத்தை கழற்றி தாவீதிடம் கொடுக்கிறார். பிரதான ஆசாரியன் எப்போதுமே தங்கள் ஊழியத்தை குறிக்கும் வகையில் ஏபோத்தின் இந்த அங்கியை அணிந்திருந்தார். அதோடு பிரதான ஆசாரியத்துவம் இப்போது பிரதான ஆசாரியத்துவத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது என்பதை குறிப்பதற்காக மோசே எலெயாசாருக்கு ஆரோனின் அங்கியை அணிந்திருந்தார். தீர்க்கதரிசியான எலிசாவும் எலியாவுக்கு இடத்தில் நியமிக்கப்படுகிறார், இல்லையா? அதனால் தீர்க்கதரிசியாகிய எலியா தன் மேலங்கியே எலிசாவின் மேல் போட்டார். மேலும் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் செப்னாவின் ஆடை அவர் தேசிய பொருளாளராக இருந்தார் மற்றும் எலியாக்கீம் மீது வைக்கப்பட்டார். உண்மையில் இன்னும் சில வசனங்களை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் இதயங்களில் பொறிக்கப்பட்டது போல மிஷன் உள்ளவர்கள் எப்போதும் ஆடைகளை அணிகிறார்கள் மற்றும் எங்கள் ஆடை எங்கள் தெய்வீக பணியை குறிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ரெவரண்ட் பார்க் எப்போதும் நமக்கு நினைவூட்டினார், பணி உள்ளவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். ஆமென். சரி, முதல் சாமுவேல் அத்தியாயம் 2 வசனம் 18 முதல் 19 வரை. அப்பொழுது சாமுவேல் பிரதான ஆசாரியனைப் போல சணல் ஏபோத்தை உடுத்தி ஒரு சிறுவனைப் போல கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா அவனுக்கு ஒரு சிறிய அங்கியை தயாரித்து ஆண்டுதோறும் அவனிடம் கொண்டு வருவாள். அங்கு அவள் தன் கணவனுடன் வருடாந்திர பலியை செலுத்துவாள். எங்களுக்கு பல புதிய குழந்தைகள் பிறக்கப்பட உள்ளன. மேலும் பல புதிய குழந்தைகள் ஏற்கனவே ஷாலேவில் பிறந்துள்ளனர். நான் பிரார்த்தனை செய்கிறேன், இந்த வசனம் நம் குழந்தைகள் மூலம் நிறைவேறும். ஆமென். சிறிய ஆடை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, இல்லையா? மேலும் 1 சாமுவேல் 18 அதிகாரம் யோனத்தானை பற்றி பேசுகிறது. அவர் தன்மீது இருந்த அங்கியை கழற்றி தாவீதுக்கு தனது கவசத்தால் கொடுத்தார். அவருடைய வாளும் வில் மற்றும் அவரது பெல்ட்டும் உட்பட. செப்னா பகுதிக்கு செல்வோம். நம்மில் பலர் நினைக்கிறார்கள், உண்மையில் நாம் பைபிளை படித்தாலும் இந்த வசனத்தை நாம் அவ்வளவு அறிந்திருக்கவில்லை. இது உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த வசனம். எங்கள் ஆடைகள் நமக்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி ஏசாயா 22 வசனம் 15 முதல் 21 வரை இவ்வாறு கூறுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைக்கு வாருங்கள். அரச குடும்பத்தின் பொறுப்பில் இருக்கும் செப்னாவிடம் இந்த கடைக்குச் செல்லுங்கள். அதனால் அவர் அனைத்து அரண்மனைகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறார். தேசிய பொருளாளர், உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது? இங்கே உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது? கடவுள் அவரை கடிந்து கொள்கிறார். இங்கே உங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? நீங்கள் இங்கே உங்களுக்காக ஒரு கல்லறையை வெட்டி இருக்கிறீர்கள். இதோ மனுஷனே, கர்த்தர் உன்னை தலைகீழாக வீசப் போகிறார். கடவுள் செப்னாலை கடிந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் காணலாம். அவர் உன்னை உறுதியாக பிடித்து பரந்த தேசத்தில் வீசப்பட வேண்டிய ஒரு பந்தை போல உன்னை இறுக்கமாக உருட்டப் போகிறார். அங்கே நீங்கள் இறந்து விடுவீர்கள். அங்கே உங்கள் அற்புதமான இரதங்கள் உங்கள் எஜமானரின் வீட்டிற்கு அவமானமாக இருக்கும். ஆகவே செப்னாவால் தன் கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என்பதே இதற்கு காரணம். எனவே இங்கே அவர் கூறுகிறார், கடவுள் கூறுகிறார், நான் உன்னை உங்கள் அலுவலகத்திலிருந்து அகற்றுவேன், நான் உன்னை உங்கள் நிலையத்திலிருந்து இழுத்து விடுவேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்நாளிலே நான் என் ஊழியக்காரனாகிய எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை வரவழைத்து அவனுக்கு உம்முடைய ஆடை உடுத்தி உன் சட்டையை அவனைச் சுற்றி பாதுகாப்பாக கட்டுவேன். உம்முடைய அதிகாரத்தை அவனிடம் ஒப்படைப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதா வீட்டாருக்கும் தகப்பனாயிருப்பான். நாங்கள் நிழலின் 23வது பொதுச் சபையை நெருங்கி வரும் நிலையில்
நாங்கள் பல்வேறு தலைமையுடன் நியமிக்கப்படுவோம். நமது தெய்வீக பணியின் சிறப்பு ஆடையை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெறுபவர்களாக நாம் ஆவோம். ஏனென்றால் வசனம் 22 நான் இங்கே எழுதவில்லை. எனவே தயவு செய்து அனைவரும் பின்னர் ஏசாயா அத்தியாயம் 22 வசனம் 22 ஐ பாருங்கள். 23வது பொது சபையின் மூலம் அந்த ஆசீர்வாதம் நம்முடையதாக மாறட்டும். அது என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லப் போவதில்லை, ஏனென்றால் நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, ஆகவே இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் கடவுள் நமக்கு ஒரு விசேஷ ஆடையையும் அணிந்திருந்தார். ஆமென். சரியா? இந்த விசேஷ ஆடையை தேவன் ஏற்கனவே உங்கள் மீது வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அப்படி நினைத்து சுற்றி வர வேண்டாம். ஓ, நான் மிகவும் நிர்வாணமாக இருக்கிறேன், இந்த ஆடை என்னிடம் இல்லை, ஏனென்றால் அவர் ஏற்கனவே அவ்வாறு செய்தார் என்று பைபிள் சொல்கிறது. கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 27. ஆமென். நீங்கள் எல்லாரும் காண்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் எல்லாரும் உங்களை உடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் நமக்கு அணிவித்த விசேஷ ஆடை வேறு யாருமல்ல, அன்றி அவரே, சுவரின் பரிபூரண பாதுகாவலர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த வசனத்துடன் முடிவடைவோம். ரோமர் அதிகாரம் 13 வசனம் 11 முதல் 14 வரை. நேரத்தை அறிந்து இதைச் செய்யுங்கள். நாம் இப்போது இறுதி நேரத்தில் இருக்கிறோம், இல்லையா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 இவ்வாறு நமக்குச் சொல்கிறது. நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழ வேண்டிய நேரம் இதுவே வந்துவிட்டது. இப்போதைக்கு நாம் விசுவாசித்ததை விட இரட்சிப்பு நமக்கு அருகில் உள்ளது. ஆமென். இரவு ஏறக்குறைய போய்விட்டது. ஆமென். பகல் நெருங்கிவிட்டது. ஆகையால் இருளின் செயல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒளியின் கவசத்தை அணிவோம். இந்த ஒளி கவசம் என்ன? அது விளக்கும். பகல் நேரத்தைப் போலவே நாம் ஒழுங்காக நடந்து கொள்வோம். வெறித்தனத்திலும் குடிப்பழக்கத்திலும் அல்ல, பாலியல் விபச்சாரத்திலும் சிற்றின்பத்திலும் அல்ல, சச்சரவு மற்றும் பொறாமையில் அல்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் இச்சைகளைக் குறித்து எந்த ஏற்பாடும் செய்யாதீர்கள். ஆமென். எனவே நம்முடைய அவமானம் அனைத்தையும் மறைக்க நமது அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மீது வைத்ததற்காக நம் பிதா தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதனால் நாம் நம்மை பார்க்கும்போதும் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போதும் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. கிறிஸ்துவில் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள ஊக்குவிக்கவும் பலப்படுத்தவும் வேண்டும். ஆமென். எனவே அடுத்த மணி நேரத்தில் விபச்சாரம் என்ற கருத்தின் சுவிசேஷ விரிவாக்கத்தை பற்றி பேசுவோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த சட்டம் உண்மையில் நம் வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்துகிறது? சரி, பிரார்த்தனை செய்வோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்களுடன் பொறுமையாக இருப்பதற்கும் எங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் உழைப்பதற்கும் நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். எங்களை உங்கள் தூய மணமகளாக அர்ப்பணிப்போம். ஒருவருக்கொருவர் எங்கள் உறவுகளை ஆசிர்வதித்தற்கும் நன்றி. ஆழமற்ற ஒரு கட்டுமான தொகுதியாக, நாங்கள் சேவை செய்யும் தேவாலயங்களின் கட்டுமான தொகுதியாக நீங்கள் எங்களை ஒவ்வொரு நிலைக்கும் வைத்துள்ளீர்கள். இதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது உங்கள் சட்டத்தை கைக்கொள்ள நாங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நினைவூட்டப்பட வேண்டும். அதனால் நாங்கள் ஒன்றாக ஆசாரியரின் இந்த அற்புதமான ராஜ்யத்தை ஒன்றாக கட்ட முடியும். பிதாவே, இன்று நாங்கள் ஒன்றாக உம்மிடம் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் மறக்கிறோம், நாங்கள் போதுமானவர்களாக இல்லை. உங்கள் நியாய பிரமாணத்தை பல முறை பல வழிகளில் கடைபிடிக்க நாங்கள் தவறிவிட்டோம். சில நேரங்களில் நீங்கள் எங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை விட மக்கள் எங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம். எனவே பிதாவே, குறிப்பாக உங்கள் ஆழமற்ற 23வது பொது சபையை நெருங்கி வரும் நிலையில் விசுவாசத்தால் நம் அனைவருக்கும் பெற உதவுங்கள். இந்த நன்றியுணர்வுடன் எங்கள் இருதயத்தில் இந்த சமாதானத்துடனும் நன்றியுடனும் நீர் ஏற்கனவே எங்களுக்கு ஆடை அணிவித்திருக்கிறீர். இதனால் பிதாவே, நாங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த தலைமையில் இருந்தாலும் உமது தெய்வீக பணியைச் செய்யவும் அவை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றவும் எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் ஜெபங்களை எப்போதும் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தியதற்காகவும் பெண்ணியதற்காகவும் நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் மணமகளாக மாற வேண்டும் என்ற உங்கள் அன்பில் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.